வணக்கம் மகளே! நான் உங்க ஆக்டர் உதயசூரன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு எபிசோட்ல பயங்கரமான கான்ட்ரோவர்சி. ஸோ இதில என்னென்ன இருக்குன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். மக்களே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது பிக் பாஸ் மியூசிக் தான். பட் ஆனா அந்த மியூசிக்ல வந்து நம்ம விஜய் சேதுபதி சாரோட சிரிப்பு சவுண்ட் லாஸ்ட்ல வருது. எனக்கு அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கிற மாரி தோணல. தென் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபேட்மேன் அவரோட இன்ட்ரோ சுமாரா தான் இருந்துச்சு. அண்ட் வந்து சஞ்சனா. ஸோ மகாராஜா படத்துல அவங்களுக்கு பொண்ணா நடிச்சிருப்பாங்க. அந்த இன்ட்ரோ கொஞ்சம் லாங்கா இருந்துச்சு. ஏதோ ரொம்ப அவங்கள ஓ அதிகப்படியா ரொம்ப சொல்ற மாரி இருந்துச்சு. அடுத்தது தர்ஷா குப்தா. அவங்களோட இன்ட்ரோ சும்மா நார்மல் தான். அண்ட் வந்து சத்யான்னு ஒருத்தர் இருந்தாரு. ஸோ அவரோட மீடியா என்ட்ரிக்காக வந்திருக்காரு. அண்ட் தீபக் செகண்ட் என்ட்ரி. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஆங்கர். அண்ட் சுனிதா அது வந்து குக் வித் கோமாளியில வந்து எல்லாருக்கும் எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி தான். ஸோ பட் ஆனால் வந்து எனக்கு என்னமோ விஜய் சேதுபதிக்கு ரொம்ப ஐஸ் வச்ச மாதிரி தோணுச்சு. கானா ஜெஃப்ரி ஆக்சுவலி வந்து விஜய் டிவி எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரு சிம்பத்தி கண்டென்ட் போட்டுருவாங்க. பட் ஆனால் வந்து எனக்கு பொறுத்தளவுக்கு இந்த பையன் ஜெயிச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவனோட இன்ட்ரோ அவ்வளோ ஜென்யூனாக அவ்வளோ உண்மையாக இருந்துச்சு. அண்ட் வந்து அடுத்தது நம்ம ரஞ்சித். ஸோ இதில் தான் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. அவரோட இன்ட்ரோ வந்து ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே ஆனந்த் அவங்களோட இன்ட்ரோ ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. பவித்ரா அவங்களோட இன்ட்ரோவும் நார்மலாக தான் இருந்துச்சு. சௌந்தர்யா நஞ்சுன்னு ஸோ அவங்க தான் வந்து ரொம்ப தன்னோட வாய்ஸ்னால ரொம்ப தாழ்வு மனப்பான்மையாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு உண்மையாலுமே ஒரு நல்ல ரீச் இருக்கும்னு நான் நம்புகிறேன். தர்ஷிகா அவங்களோட இன்ட்ரோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து அவங்க இந்த ரூம் பாய்ஸஸ் விசஸ் கேர்ள்ஸ் இந்த ரூம் இஷ்யூவில் கூட ரொம்ப நல்லா பேசினாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டஃப் கண்டஸ்டன்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் விஷால் ஆக்சுவலி வந்து அவரோட இன்ட்ரோ ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இவரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டஸ்டண்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து விஜய் சேதுபதிட்டு ஒரு விஷயம் கேட்டிருந்தாரு என்னன்னா உங்களுக்கு வந்து கோவம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து கோவம் வரும்னா வரும்னு சொல்லியிருக்கலாம், வரலன்னா வரலன்னு சொல்லியிருக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம கமல் சார் மாதிரி தான் ஒரு ரவுண்டு போயிட்டு தான் வந்தார். ஸோ இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணீங்கன்னு தெரில. மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம சீரியல் போகலாம் அன்ஷிதா. ஸோ வந்து இவங்க வந்து ஒரு மலையாளி ஆக்டர்ஸ். ஸோ என்ன சொல்கிறது பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றும் இல்லைங்க. இன்ட்ரோ நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் வந்து ரொம்ப முக்கியமான கண்டஸ்டன்ட் இவங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பார்ப்போம் இதுக்கப்புறம் வரதெல்லாம் அவங்க எதாவது பெட்டராக பண்ணுறாங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து அர்ணவ். ஸோ இவருக்கு நிறைய கான்ட்ரவர்சி இருக்கும் சோஷியல் மீடியாவில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் வந்து இந்த முதல் ஸ்டேஜே அவர் கான்ட்ரவர்சி ஆகிட்டார். ஏன்னா விஜய் சேதுபதிட்ட கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு நிறையா வாய் விட்டுட்டார். எனக்கு தெரிஞ்சு இவர் உள்ளே போனால் நிச்சயமாக கண்டிப்பாக கான்ட்ராவர்சிக்கும் கண்டென்ட்டுக்கும் பஞ்சமே இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எதுலையாவது பெரிய ஒரு சம்பவத்தில் மாட்ட போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்டேஜ்லேயே வந்து கோவம் அதிகமாக வரும் ஆம்பளைங்களுக்கு அப்படின்னு சொல்லி வாய் விட்டார். அதுக்கு விஜய் சேதுபதி டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா கண்டிப்பாக இவரை சுற்றி கான்ட்ரவர்சி இல்லை, கான்ட்ரவர்சி தான் இவருங்கிற மாதிரி இருக்கும். பார்ப்போம். நெக்ஸ்ட்டு முத்துக்குமார். நான் பார்த்த இன்ட்ரோலே பெஸ்ட்டு இன்ட்ரோ. ஸோ இந்த ஃபோட்டோ ஏன் போட்டிருக்கேன்னா ஆக்சுவலி வந்து இதில் வந்து நான் முத்துக்குமார் கரு பழனியப்பன் 3 பேர் இருப்போம். தமிழா ஷோவில் நாங்கள் கலந்துக்கும்போது முத்துக்குமார் நானும் கரு பழனியப்பன் சார் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த ஃபோட்டோ தான். நிச்சயமாக முத்துக்குமாருக்கு என்ன ஞாபகம் இருக்காது. பட் ஆனால் அவர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் அவர் கூட பேசியிருக்கேன். அண்டு அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரெண்டாவது வந்து பிக் பாஸில் வந்து ரொம்ப முக்கியமான போட்டியாளர்களில் இவர் நிச்சயமாக இருப்பார். நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா ஒரு அதுக்கான எல்லா குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்குது. நீங்களே பார்ப்பீங்க. ஜாக்லின் விஜய் டிவி ப்ராடக்ட். ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து இவங்க வந்த முதல் நாளே வந்து பெட்ரூம் இஷ்யூ பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். அண்ட் வந்து இவங்க கண்டிப்பாக பிக் பாஸில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உடனே போக மாட்டாங்க. கண்டென்ட்டுக்கும் கான்ட்ரவர்சிக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயத்துக்கும் ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் பஞ்சமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களை போல் நானும் வெயிட்டிங். சாரி நான் அருணை விட்டுட்டேன். பாரதி கண்ணம்மா புகழ் அருண். ஸோ இவரோட இன்ட்ரோவும் ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. பார்ப்போம் எப்படி விளையாடுறாருன்னு. இன்னைக்கு நடந்த எபிசோடில் வந்து நடந்த கான்ட்ரவர்சியான விஷயங்கள் என்ன நடந்துச்சுங்கிறத அப்படி ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து வீட்டை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ். ஒரு பக்கம் பாய்ஸும் இன்னொரு பக்கம் கேர்ள்ஸும். ஸோ அவங்களோட பெட்ரூம் வந்து யார் ஷேர் பண்ணிக்கிறது. ஒன் சைட் பார்த்தீங்கன்னா வந்து பிங்க் கலர் எல்லாமே சிங்கிள் காட். இன்னொரு பக்கம் வந்து ப்ளூ கலர் எல்லாமே வந்து டபுள் காட் ட்ரிபிள் காட் இருக்குது. ஸோ அதை வந்து யார் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அதோட டிஸ்கஷன் போச்சு. ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒரு 8 கண்டஸ்டன்ட் வந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து டிசைட் பண்ணாங்க. ஸோ அந்த இஷ்யூ போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து கேர்ள்ஸ் வந்து பிங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன், பாய்ஸ் வந்து ப்ளூ செலக்ட் பண்ணிக்கிறோம். பட் ஆனால் வந்து
ஒரு வாரம் வந்து எந்த பாய்ஸையுமே நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. தர்ஷிகாவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் அது கண்டிப்பாக ஓகே கிடையாது. பிகாஸ் ஏன்னா நோ நாமினேஷனாக எந்த பாய்ஸுமே நாமினேட் பண்ண மாட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ஒரு கேர்ள்ஸ் போயிடுவாங்க. இதே தான் வந்து ஜாக்லினும் சொன்னாங்க. ஸோ இதே பெட்ரூம் இஷ்யூ தான் ஜாக்லினும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொன்னாங்க. அண்ட் வந்து அடுத்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சித்தோட கான்ட்ரவர்சியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் வந்து ஆக்சுவலி வந்து ஏற்கனவே வந்து ஒரு படம் இயக்கியிருக்காரு. அண்ட் அடுத்தது வந்து இப்போ கவுண்டமலைன்னு சொல்லிட்டு ஒரு படம் இயக்கியிருக்காரு. அந்த படம் எதை சார்ந்த படம்ங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். படமும் அந்த படத்தில் சொல்கிற கதையும் எதை நோக்கி பயணிக்குது, எதை சார்ந்து இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஆனால் வந்து மேடையில் ரஞ்சித்தை இன்ட்ரோ பண்ணும்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த படத்துக்கும் இப்போ படத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ பார்த்த ரஞ்சித் உண்மையா இல்லை இப்போ பார்த்த ரஞ்சித் உண்மையாங்கிறது. ஸோ எல்லாருக்கும் அவங்களோட ஒப்பீனியனுக்கும் அவங்களோட கதைகளையும் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது. பட் ஆனால் வந்து ஸ்டேஜில் வந்து அதை கேட்கும்போது ரஞ்சித்தே வந்து அதை ஒத்துக்கிட்டாரு. ஆமாம், நான் பண்ணது தப்பு தான், சில விஷயங்களில் நான் பண்ணியிருக்கேன், அது வந்து சில விஷயங்கள் நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் எனக்கு இது வந்து ஃபேராக தெரியல. ஏன்னா வந்து விஜய் சேதுபதியோட ஒன் சைட் ஆஃப் டாக்கிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து சோஷியல் மீடியாவில் அண்ட் வந்து அவர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒன் சைடாக தான் பேசுவார் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். பட் நீங்கள்லாம் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ரெண்டாவது விஜய் சேதுபதி வந்து ஒரு நல்ல ஹோஸ்ட்டாக இருப்பார்னு நான் நினச்சேன். பட் இங்கேயும் அவரோட அந்த அந்த குட்டி அந்த நரித்தந்திரம், அதாவது அரசியல் புத்தியை காமிச்சிட்டாரு. ஸோ அவர் எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ, எங்கெங்கெல்லாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அது அங்கங்கெல்லாம் லைட்டாக அப்படியே தூவி விட்டு போயிடுவார். நம்ம அரசியல் பேசுவோம், இல்லை ஒன் சைடாக பேசுவோம் அப்படின்னா அதுக்கான களம் இது கிடையாது, அது வேறு. ஆனால் வந்து கிடைக்கிற மீடியை அதுக்காக பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரியும், இது ஃபேராக தெரியல. உங்கள் எல்லாருக்குமே அப்படி தோணுச்சா அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. பட் என்னோட ரிவ்யூ இதுதான். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து 24 ஹவர்ஸில் ஒரு எலிமினேஷன் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அது யார் எலிமினேட் பண்ண போகிறாங்க, என்ன ரூல்ஸில் பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அது 24/7 அண்ட் வந்து டுமாரோ எபிசோடில் தான் தெரியும். அண்ட் தென் வந்து லாஸ்ட்டாக வந்து ஜாக்லின் வந்து இந்த பெட்ரூம் இஷ்யூவை பற்றி பயங்கரமாக ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அவங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதனால் வந்து பெட்ரூமில் படுக்காமல் வெளில வந்து படுக்கிறாங்க. ஸோ இதோட எபிசோட் முடியுது. ஸோ நாளைக்கு எபிசோடு என்ன இருக்க போகுதுங்கிறத நானும் உங்களை மாதிரி அவ்வளோ தான் இருக்கேன். ஸோ வந்து எபிசோட் மட்டும் இல்லாமல் 24/7 நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் சேர்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை பாய்.